ஹார்முஸ் நீரிணையில் அமெரிக்க கடற்படைகளை தடுத்து நிறுத்த பல்வேறு வியூகங்களை ஈரான் முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானுக்கு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில், அமெரிக்க கடற்படை உலகின் மிகச்சிறந்தது. ஈரானிய துறைமுகங்களுக்குள் நுழையும் அல்லது வெளியேறும் எந்த கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சர்வதேச கடல் பரப்பில் ஈரானுக்கு கப்பம் செலுத்தியுள்ள கப்பல்களை தேடி கண்டறிந்து தடுத்து நிறுத்தும்படி அமெரிக்க கடற்படைக்கு உத்தரவிட்டுள்ளேன். ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் புதைத்து வைத்துள்ள கன்னிவெடிகளை அழிக்கும் பணியையும் துவக்கியுள்ளோம். எங்கள் மீதோ அல்லது அமைதியான முறையில் பயணிக்கும் கப்பல்கள் மீதோ துப்பாக்கிச்சூடு நடத்தும் எவரேனும் நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். மற்றவர்களை விட ஈரானுக்கு இது நன்றாக தெரியும். ஏற்கனவே அழிவை சந்தித்துள்ள ஈரானுக்கு எப்படி இந்த சூழ்நிலையை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது பற்றியும் தெரியும். அவர்களின் கடற்படை, விமானப்படை அழிந்துவிட்டது. ரேடார் பயனற்றதாகிவிட்டது. அணு ஆயுத கொள்கைகளால் காமெனி உள்ளிட்ட பல தலைவர்கள் இறந்துவிட்டனர். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களை தடுக்கும் பணி விரைவில் துவங்கும். மற்ற நாடுகளும் இந்த பணியில் ஈடுபடும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். ஈரானின் பிரதான போர்க்கப்பல்களை அமெரிக்கா ஏற்கனவே தாக்கி அழித்திருந்தாலும், ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைவசம் இருக்கும் தற்கொலை படகுகள் என்று அழைக்கப்படும் அதிவேக படகுகள் அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளன. இந்த சிறிய ரக படகுகள் மூலம் அமெரிக்காவின் பிரம்மாண்ட போர்க்கப்பல்களை சூழ்ந்து தாக்குதல் நடத்த ஈரான் வியூகம் வகுத்துள்ளது. அத்தோடு கடலில் கன்னிவெடிகளை தூவுவது மற்றும் நீருக்கு அடியில் இயங்கும் ட்ரோன்களை பயன்படுத்துவது என பல்வேறு மறைமுக தாக்குதல் திட்டங்களை ஈரான் வகுத்துள்ளது. இதனால் எச்சரிக்கை அடைந்த அமெரிக்க கடற்படையினர் இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்று வியூகங்களை வகுக்க ஆரம்பித்துள்ளனர். இதன் காரணமாக பாரசீக வளைகுடா மீண்டும் போர் மேகங்கள் சூழ ஆரம்பித்திருக்கின்றன. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்